மார்ச் 31 திங்கட்கிழமை. வெட்கப்படுவதில்லை. நீங்கள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திரும்ப திரும்ப திடப்படுத்தி, நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். அதே காரியத்தை யோவேல், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 என்று சொல்கிறார். வெட்கப்படுவது என்பது அவமானத்தை அனுபவிப்பதாகும். புறஜாதியார் மத்தியிலே தலைகுனிந்து வாழுவதாகும். எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காததினாலே நம்பிக்கையில்லாமல் ஜீவிப்பதாகும். நிந்தையையும் அவமானத்தையும் கட்டாயமாய் சுமப்பதே இந்த வெட்கப்படும் அனுபவம். கர்த்தர் உங்களுடைய தேவனாயிருக்கிறபடியால் அவர் உங்களை ஒருபோதும் வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு தோல்வி போல தோன்றினாலும் கர்த்தர் தீவிரமாய் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களை தூக்கி எடுப்பார். தாவீதின் அனுபவத்தை பாருங்கள். அவன் ஒரு பெரிய கோலியாத்தை எதிர்த்து நிற்க வேண்டியதிருந்தது. தாவீது அந்த நேரத்தில் ஒரு வாலிபனாகவும் யுத்த பழக்கமில்லாதவனாகவும் உருவத்திலும் பலத்திலும் குறைந்தவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. காரணம், அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். அவனுக்காய் யாவையும் செய்து முடித்தார். கோலியாத்தின் நெற்றியிலே கல் பதிந்ததினாலே அவன் ஜீவனற்ற மரம் போல கீழே விழுந்தான். தாவீது சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சங்கீதம் 22:4. உதாரணமாக எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பாருங்கள். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. 2 ராஜாக்கள் 18:5. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கைக்கு பல சோதனைகள் வந்தன, பரீட்சைகள் வந்தன. அசிரியா ராஜா தன் முழு படையையும் யூதா தேசத்தின் மேல் கொண்டு வந்து குவித்தான். எப்படியெல்லாம் எசேக்கியாவை மிரட்டி சோர்ந்து போக பண்ணக்கூடுமோ அப்படியெல்லாம் அவன் முயற்சித்தான். எசேக்கியாவின் நம்பிக்கை முழுவதுமாய் சோதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள அவரை கர்த்தர் வெட்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கவும் இல்லை. தேவ பிள்ளைகளே, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் மேல் நீங்கள் பூரண விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் அவர் ஒருபோதும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 119:6.